Hi guys, welcome to part 2. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அதில் சொல்லியிருப்பேன் பார்ட் ஒனில் ஏன்னா நான் ரெண்டாக பிரிக்கலை எனக்கு கண்டினியூட்டிக்காக அப்படின்னு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதனால் சரி 2 பாட்டாக அப்லோட் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்துட்டு புது சேனல்னால எப்படி எல்லோரும் 40 நிமிஷம் உட்காந்து பார்ப்பாங்களான்னு டவுட்டு. சரி அதனால் வந்து ரெண்டாக அதை பிரிச்சிட்டேன். இது வந்துட்டு நான் இது திருப்பி இந்த சைடு வரும்போது நான் திருப்பி இந்த சைடு வரும்போது இந்த லெப்பர்ட் வந்துட்டு பார்த்தேன். சரி அது ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் செகண்ட் பார்ட்டை. இதுலேயுமே நிறைய பேர்ட்ஸு நிறையா இதுலேயுமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பார்ட் முடிச்சுட்டு இந்த பார்ட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா. நம்ம இந்த கேங்க்ரூ இருக்கிற இடம் வந்துட்டு வந்துட்டோம். ஸோ இது நான் பயங்கர கஷ்டப்பட்டு இந்த கேங்க்ரூ இருக்கிற பிளேஸு. எங்கேயுமே ஒழுங்காக அதோட அந்த சிக்னலிங் இந்த லேபிளிங்கே இல்லை கேங்க்ரூ எங்கே இருக்குன்னு. ஸோ இது நான் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கேட்டு நான் லாஸ்ட் வந்துட்டேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. என்க்ளோஜருக்குள்ளே நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணலாம். பயங்கரமாக மெஜஸ்டிக்காக இருந்தது வந்துட்டு. அங்கே மியூசிக் அந்த இது எல்லாமே அந்த ஆஸ்திரேலியன் அந்த ஆசி வைப்பு வர மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. கிட்ட நின்று கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு எப்படி அது ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நான் கிட்ட ரொம்ப போகல. ஆனால் அது கிளாஸ் ஒரு இது என்க்ளோஜர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நல்லா தெரிஞ்சுது. அதுவுமே பக்காவாக இருந்தது. நிறைய குட்டிங்க இருந்தது. அங்கே நிறையா கேங்க்ரு குட்டி இருந்தது. செம்ம மெஜஸ்டிக்காக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். வந்துட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூன் டைம்னால கொஞ்சம் சாப்பிட்டு டயர்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது எல்லா அனிமலுமே.
มาแล้วเฮ้ยที่แรกยิงจังเลยอ่ะแค่แบบว่าเห็นถังอาหารก็ดูแล้ว เอ้าเฮ้ยเมื่อกี้ได้ยิงอ่ะ โอ้ เฮ้ย จับได้นะคะวันนี้ค่ะเป็นว่าอาหารน้ำแร่ได้นะคะ เอาไปอย่าให้ตัวเดิมนะ อันนะหักครึ่งได้นะคะเราหักครึ่งได้ใช่ยังไม่ได้ได้หมดแล้วரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பை வார் அந்த இது ஒரு செட்டப் அது ஏதோ ஒரு அடிஷ்னல் அந்த ஷோ மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு லீட் பண்ணுற அந்த அந்த செட்டப் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில். ஸோ பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா எப்படி பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அது உண்மை மாதிரி தான் இருந்தது. நிறைய இது செம்மையாக இருந்தது அந்த இடமே. இந்த மாதிரி தான் நிறைய இடமுமே அங்கே எல்லாமே இப்படி தான் இருந்தது. அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே டிசைன் பண்ணி பயங்கர ஒர்க் உள்ள நடந்திருக்கு. அது இதை வந்துட்டு ஜூன்னு சொல்கிறதா மியூசியம்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. நிறையா பயங்கர ஒர்க்கு பயங்கரம் வந்துட்டு உள்ளே இது பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுக்குற மணி வந்துட்டு அப்சல்யூட்லி ஒர்த். எவனா நம்ம வந்துட்டு 2600 பே பண்ணுறோம். அப்சல்யூட்லி ஒர்த் இது. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நம்ம போகிற மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா எக் வேர்ல்டுன்னு. இது வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதை பார்க்க டைம் இல்லை. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரே இடத்துல ஏசி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். அதனாலேயே மெயினாக நான் உள்ளே போயிட்டேன். ஏன்னா அது இப்போ நம்ம ஊர் மாதிரி அதுவுமே வந்துட்டு இட்ஸ் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ ரொம்ப ஹியூமிடாக இருக்கும். அதே மாதிரி காற்றுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு காற்று வரல. ஸோ நீங்கள் பெட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டெல்டு ஃபேன் வந்துட்டு வாங்கிட்டு போயிருங்க. ஹேண்டெல்ட் ஃபேன் வாங்கிட்டு போனீங்கன்னா இட் வுட் பி ஸோ மச் பெட்டர். நான் வச்சுருந்தேன். ஆனால் நான் கையில் செல்ஃபி ஸ்டிக் வச்சுருந்தனால என்னால் கரெக்டாக அதை இது பண்ண முடியல. ஸோ பெட்டர் வந்துட்டு ஹேண்டெல்ட் ஃபேன் வாங்கிட்டு நீங்கள் போகிறது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் வந்துட்டு வாங்கிட்டு போயிருங்க. ஸோ இந்த எக் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோட சைக்கிள், அதோட லைஃப் சைக்கிள் வந்துட்டு ஃபுல்லாகவே அதில் லைவ் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். இதன் மூலமாகவும் லைக் இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதோட மிஷின்ஸ் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அது ஹேட்ச் பண்ணுறதுலேருந்து அது லாஸ்ட்டு வந்துட்டு அது வெளியே வர்ற வரைக்கும் அது என்னென்னலாம் கோத்ரூ பண்ணுது, அதோட டைம்லைன் என்ன, அது எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. அதை மிஷின்ஸை வச்சு காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து ரியல் எக்ஸாம்பிள்ஸும் உள்ளே நிறையா இருக்கும். ஸோ வந்துட்டு அதை நின்று படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் அப்போ இதுக்கப்புறம் தான் நான் லன்ச்சு நான் போனேன். ஸோ அது வந்துட்டு டைம் ஆயிரும்னு நான் டக்குன்னு வந்துட்டு ஒன்று பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த நம்ம ஜுராசிக் பார்க்லலாம் வந்துட்டு அந்த அந்த டைனோசரை வந்துட்டு எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது லிட்ரலாக. ஸோ நல்லா இருந்தது வந்துட்டு. கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய விஷயந்தான் எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா அதில் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு அந்த எப்படி வந்துட்டு பேர்டு வந்துட்டு அந்த குட்டியிலேருந்து எப்படி இதாகுது, இன்குபேட்டரில் வைக்கிறது எல்லாமே வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் வந்துட்டு நம்ம ஊர்லலாம் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. அங்கே வந்துட்டு பயங்கரமாக அவங்க பப்ளிக்குமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அந்த குப்பையை வந்துட்டு கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் வந்துட்டு போய் போடுறாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம அங்கே சாப்பிட்றோன்னா அங்கேயே போட்டுருவோம். டஸ்ட்பின் இல்லைன்னு அங்கேயே போட்டுருவோம். அதை என்ன பண்ணுறாங்க, அந்த ரேப்பரை வந்துட்டு பேக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த டஸ்ட்பின் எங்கே இருக்கோ அங்கே போய் கரெக்டாக வந்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு ப்ராப்பர் சிவிக் சென்ஸுன்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே அங்கே எங்கே நம்மளுக்கு கண்ணில் தெரியுதோ அங்கே தூக்கி போட்டுடுறோம். யாராவது எடுத்துருவாங்க வந்துட்டு அதுக்குன்னு எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். அதே மாதிரி அங்கேயும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இட்ஸ் அ பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அங்கே மக்கள் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை நம்ம வந்துட்டு வெளியே இருந்து வரவங்களுக்கு எவ்வளோ அழகாக காமிச்சிக்கிறோமோ அந்த அந்த இது வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஊரை பற்றி மற்றவங்களுக்கும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் நம்மளுக்கு தான் பெரிய ரோல் அதில் இருக்குது. கவர்மெண்ட்டு வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் அதை லாஸ்ட்டில் வந்துட்டு எண்ட் யூசர் வந்து நம்ம தான். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அதுவுமே கரெக்டாக இருக்கும். வர்றவங்களுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க.
இது ரேக்கூன் இது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு அது தெரியல. அந்த ஒரு இது மாரி இருக்கும். ஹோல் மாரி இருந்தது. அதில வந்துட்டு அது உட்காந்துருந்தது. நான் ஜூம் பண்ணேன். அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோல. ஸோ அதுக்குள்ளேருந்து அது வரவே இல்ல அது. தூங்குது. 2மே வந்துட்டு தூங்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வெளிய போற ரூட்டு. ஸோ அது மேலே போட்டிருக்கு பாருங்க, "சி யூ அகெயின்" அப்படின்னு. ஸோ இதுதான் வெளிய போறது. ஸோ இப்போ நம்ம இந்த வெளிய போற ரூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நிறையா சொவெனிர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம தேவைப்படுறது நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மெரைன் பார்க்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி சொவெனிர்ஸ்லாம் நிறையா இருந்தது. ரேட்டுமே ரீசனபுளாக தான் இருந்தது. ரொம்ப ஜாஸ்திலாம் இல்ல. அவ்வளோ ஜாஸ்தின்னு நம்ம சொல்ல முடியாது. ரேட்டுமே ரீசனபுளாக தான் இருந்தது. இங்கேருந்து நம்ம வெளிய போயிட்டு தான் அப்படியே நம்ம சஃபாரி பார்க்குமே வந்துட்டு நம்ம முடியும். ஸோ அது நீங்கள் அங்கே கேட்டாலே யாராவது சொல்லுவாங்க, சஃபாரி பார்க்குக்கு எப்படி போகணும் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் வந்துட்டு திஸ் வில் பி த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ எதுவும் வந்துட்டு லைக் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.